ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஜோதிட கணிப்பில் பார்த்தீங்கன்னா மகர ராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய இந்த ஜூலை 14ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா அமாவாசையானது நிகழ இருக்கிறது. இந்த அமாவாசை தினத்தில் சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்படுதுங்க. ஸோ இதனுடைய தாக்கங்கள் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது, வரப்போகக்கூடிய நாட்களானது பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்கள் எப்படி கடந்து செல்ல வேண்டும், அவர்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும், அதே போல் எந்தெந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு முன்னேற்றங்களானது ஏற்பட போகுது, இது போன்ற பல விஷயங்களை பற்றி தாங்க நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். இந்த பதிவை எங்கேயும் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க. முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். நாளை வர இருக்கக்கூடிய ஜூலை 14ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா அமாவாசையானது நிகழ்கிறது. இந்த அமாவாசை தினத்தில் பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகள் ஏற்பட்டு இருப்பது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்துங்க. அந்த வகையில் இப்போ இந்த மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது குறித்து தான் நம்ம பார்க்க இருக்கோம். அதுக்கு முன்னாடி இந்த அமாவாசை தினங்களில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை தவறாமல் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீடுகளிலும் பார்த்திங்கன்னா செய்து கொள்ளுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகளாகட்டும் இல்லை ஜென்ம பாவங்களாகட்டும் அது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்களை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு பார்த்திங்கன்னா அந்த ஒரு விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அந்த பாவங்கள் நீங்கும், அது தோஷங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு தோஷங்கள் இருப்பதனால தான் நம்மளுடைய வாழ்க்கையில் தடைகளானது ஏற்படுது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அப்படிங்கும்போது அமாவாசை தினத்தில் நம்மளுடைய முன்னோர்களை பார்த்திங்கன்னா நினைத்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய சீரார்த்த கடமைகளை எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம முறையாக செய்து கொள்ளணும். அதோடு சேர்த்து அன்று மாலை தினத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடெல்லாம் மேற்கொள்வாங்க. மெயினாக பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடை பார்த்திங்கன்னா செய்வாங்க. அந்த ஒரே நாளில் பார்த்திங்கன்னா எத்தனை விஷயங்கள் பார்த்திங்கன்னா நம்ம செய்கிறோம் பார்த்திங்களா. நம்மளுடைய குலதெய்வங்களும் நமக்கு முக்கியம், அதே போல் நம்மளுடைய முன்னோர்களினுடைய ஆசீர்வாதங்களும் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் முன்னோர்களுக்கு பார்த்திங்கன்னா காலை நேரத்தில் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து கொள்வது சிறந்தது. அதற்கப்புறமாக பார்த்திங்கன்னா மாலை நேரத்தில் 6 மணிக்கு மேல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய குலதெய்வ வழிபாடுகளையும் நம்ம முறையாக செய்து கொள்ளணும். அப்படி செய்யும் பொழுது அவர்களுடைய அருளும் நமக்கு கிடைக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கையில் பெருசாக எந்த ஒரு பாதிப்புகளும் ஏற்படாது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ எந்த ஒரு விஷயங்கள் நடந்தாலுமே பார்த்திங்கன்னா நல்லது கெட்டது அப்படின்னு நம்ம பார்த்து செய்கிறோம் அப்படின்னா முழு பௌர்ணமி, அதே போல் பார்த்திங்கன்னா முருகனுக்கு உகந்த நாள், இந்த சிவனுக்கு உகந்த நாள், இந்த மாதிரி நாட்களாக பார்த்து நம்ம முகூர்த்த நாட்களாக அந்த மாதிரிலாம் பிரம்ம முகூர்த்த நேரம் இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்து நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே செய்வோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நாளிலே பார்த்திங்கன்னா நமக்கு கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகள் ஏற்பட்டு இருப்பது எந்தெந்த வகையில் பார்த்திங்கன்னா நமக்கு நன்மையை ஏற்படுத்த இருக்குது, எந்த வகையில் தீமையை கொடுக்க வந்திருக்கு அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த அமாவாசை தினத்தில் சில காரியங்களில் இருந்த தாமதமான போக்கானது நீங்கக்கூடும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு வெளி வட்டாரத்தில் மதிப்புகளானது அதிகரிக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுடைய பேச்சு வெறும் பேச்சல்ல, மதிப்புள்ள பேச்சு என மற்றவர்கள் நினைப்பார்கள். உங்களது உடைமைகளை கவனமாக பார்த்து கொள்வது சிறந்ததுங்க. வாகனங்களில் செல்லும் போது கவனங்களானது தேவை. தொழில் வியாபாரத்தில் வேகமான போக்கானது காணப்படும். உங்களுடைய சரக்குகளை அனுப்பும் போதும் பாதுகாத்து வைக்கும் போதும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லதுங்க. கிடப்பில் இருந்த கடன்கள் பைசலாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளிடம் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லதுங்க. செய்யக்கூடிய வேலை பற்றி மனதில் திருப்தியற்ற ஒரு எண்ணங்களானது உண்டாகும். மேலுமே குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய செயல்களால் உங்களுக்கு மன வருத்தத்தை கொடுப்பதாக இருக்கலாங்க. கவனமாக கையாள்வது ரொம்ப நல்லது. பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே திடீரென்று பார்த்திங்கன்னா மன வருத்தங்களானது அடையும்படியான ஒரு சூழ்நிலைகளானது உருவாகலாம். அதே போல் இந்த விஷயத்திலே பார்த்திங்கன்னா நீங்கள் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டும். மேலும் மகர ராசி பெண்கள் உங்களது பொருட்களை பார்த்திங்கன்னா கவனமாக பாதுகாத்து கொள்வது ரொம்ப சிறந்தது. வீண் பிரச்சனைகளில் தலையிடாமல் ஒதுங்கி விடுவது ரொம்ப நன்மையை கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இழுபறி நிலைகளானது மாறி
இப்பொழுது உங்களுக்கு மனதில் மகிழ்ச்சிகள் ஏற்படும்படியான எல்லா விஷயங்களுமே இப்பொழுது நடந்து முடியுங்க. தொழில் சம்மந்தமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா அந்த தொழில் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் மந்த நிலைகளானது உருவாகக்கூடும் அப்படின்னு தான் சொல்லணும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் கொஞ்சம் உங்களுக்கு தாமதங்களும் இருக்குங்க. கொடுக்கல் வாங்கலில் கவனங்களானது தேவை. பண வரவுகளானது உங்களுக்கு இருக்கும். பணிகள் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியதாகவும் இருக்கலாம். அரசியல் துறையினருக்கு மேலிடத்தில் இருப்பவர்களிடம் இருந்து மனம் நோகும்படியான ஒரு வார்த்தைகளானது வெளிவிடலாங்க. கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. எதிர்பாராத மன வருத்தங்களானது உங்களுக்கு ஏற்பட்டு நீங்கும். பதவிகள் பற்றிய கவலைகளானது உண்டாகுங்க. கொஞ்சம் நிதானமாக செய்யக்கூடிய செயல்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். மாணவர்களுக்கு கல்வியில் பார்த்திங்கன்னா அதிக கவனத்தை செலுத்துவது நன்மையை கொடுக்கும். கவனமாக அடுத்தவர்களிடம் பழகுவது ரொம்ப நல்லது. இந்த காலகட்டத்தில் எடுத்த முயற்சிகள் அனைத்துமே பார்த்திங்கன்னா கை கூடுங்க. வரவுக்கேற்ற செலவுகளானது உங்களுக்கு ஏற்படும். எதையுமே சாதிக்கக்கூடிய திறமையும் சாமர்த்தியங்களுமே உண்டாகும். மனோதைரியங்களானது ஏற்படுங்க. மற்றவர்களால் தேவையற்ற குற்றச்சாட்டிற்கு பார்த்திங்கன்னா ஆளாக நேரிடலாம். கண் நோய், பித்தம், வாதம் சம்பந்தப்பட்ட நோய்களானது ஏற்பட்டு நீங்கும். திடீரென்று பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோபங்களானது உண்டாகுங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் நிறையவே செலவுகளானது பார்த்திங்கன்னா அதிகரிக்க கூடுங்க. உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களினுடைய செயல்களால் உங்களுக்கு கோபங்களானது உண்டாகலாம். கொஞ்சம் நிதானமாக அவர்களிடம் பேசுவது நன்மையை தரும். பழைய பாக்கிகளை வசூலிப்பதில் வேகத்தை காட்டுவீர்கள். உத்தியோகங்கள் தேடுபவர்களுக்கு பார்த்திங்கன்னா இப்பொழுது வேலைகளானது கிடைக்கக்கூடும். அலுவலகத்தில் உள்ள சக ஊழியர்கள் மேலதிகாரிகளிடம் வீண் பேச்சுக்களை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. அதேபோல் பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே திடீரென்று வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக பேசுவதன் மூலம் கொஞ்சம் உங்களுக்கு நெருக்கங்களானது அதிகரிக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். விருந்தினர்களுடைய வருகை, குடும்பத்தினரினுடைய ஆரோக்கிய குறைவு ஆகியவற்றினால பார்த்திங்கன்னா நிறைய செலவுகள் உங்களுக்கு உண்டாகும். அதாவது உறவினர்கள் அடிக்கடி போகிறதுனால பார்த்திங்கன்னா குடும்ப செலவுகள் பார்த்திங்கன்னா மேலும் அதிகரிக்கும். அதோடு சேர்ந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களால் பார்த்திங்கன்னா ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுவதனால மருத்துவ செலவுகளும் கூடவே பார்த்திங்கன்னா இருக்க செய்யும். இதனை எப்படி சமாளிப்பது அப்படிங்கிற ஒரு கவலைகள்லாம் உங்களுக்கு ஏற்படும். மேலும் மேலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடனானது சுமையாக இருக்குது அப்படின்னே நினைக்கும் பொழுது இந்த ஒரு விஷயங்கள் கூடுதலாக செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய மன உளைச்சலை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ இப்போ அந்த விஷயத்தெல்லாம் பார்த்திங்கன்னா மனதில் போட்டு குழப்பிக்கொள்ளாமல் கொஞ்சம் தெளிவான முடிவுகளை எடுத்து அதற்கு தகுந்தாற் போல் செய்து கொள்வது சிறந்தது. அதேபோல் சில்லறை சண்டைகள் அக்கம் பக்கத்தினரிடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உண்டாகும். கவனமாக இருப்பது நல்லது. வழியை சென்று உதவுவதன் மூலம் வீண் பழிகளானது ஏற்படலாம். மேலுமே தொழில் வியாபாரங்களானது பார்த்திங்கன்னா மந்தமாகவே இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாவது உங்களுக்கு ஆறுதலையே கொடுக்குங்க. வியாபாரங்கள் தொடர்பான காரியங்களில் கூடுதல் கவனங்களானது உங்களுக்கு தேவை. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வீண் அலைச்சலை பார்த்திங்கன்னா சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அலுவலகத்தில் யாரை பற்றியும் புறம் கூறாமல் இருப்பது நன்மையை கொடுக்குங்க. உங்களுடைய பொருட்களை கொஞ்சம் கவனமாக வைத்துக்கொள்வது ரொம்ப அவசியம். அதேபோல் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி இருக்கக்கூடிய முடிவுகள் நன்மையை கொடுக்கும். பிள்ளைகளை தட்டி கொடுத்து எதையுமே செய்ய சொல்வது ரொம்ப நல்லதுங்க. அதேபோல் உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பில்லாமலும் இப்பொழுது போகலாம். பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்பொழுது பெண்களுக்கு பார்த்திங்கன்னா பணவரவுகள் திருப்தியை கொடுக்கும். வீண் பேச்சை கொஞ்சம் குறைச்சி கொள்வது நல்லதுங்க. தேவையில்லாத பார்த்திங்கன்னா பேச வேண்டாம். கலைத்துறையினர்களுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா இப்பொழுது அவங்களுடைய முயற்சிகளினுடைய பெயரில் புதிய ஒப்பந்தங்களானது பார்த்திங்கன்னா கையெழுத்தாகக்கூடும். ஆனாலுமே பொருளாதார ரீதியாக சிறப்பாக இருக்கும். எதிர்பார்த்த புகழ், பாராட்டு அனைத்துமே கிடைக்கக்கூடும். அரசியல் துறையினர்களுக்கு வாகனங்கள் பயன்படுத்தும் போது கவனங்களானது தேவை. சிலருக்கு இடமாற்றங்களானது உண்டாகலாம். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகளானது கிடைக்குங்க. வாழ்க்கை தரங்களானது உயரும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த மகர ராசியில் உள்ள உத்திரடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இப்பொழுது பெரிய நிம்மதியும் சுகங்களும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். புண்ணிய தலங்களுக்கு பார்த்திங்கன்னா செல்லக்கூடிய நேரங்கள் இது. பண வரவுகள் உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா நிறைய உதவிகளானது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். யாருக்குமே பார்த்திங்கன்னா வாக்குறுதிகளை கொடுப்பதை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. அடுத்ததாக மகர ராசியில் உள்ள திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களுடைய தொழில் வியாபாரங்கள் இப்பொழுது நிதானமாக நடக்கும்.
உறவினர்களுடன் கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லதுங்க. எல்லா விதமான காரியங்களுமே உங்களுக்கு இப்பொழுது சாதகமான பலனை கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அதேபோல் பக்தியில் நாட்டங்கள் ஏற்படும், பணவரவுகள் அதிகரிக்குங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா மகர ராசியில் உள்ள அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இப்போ இந்த நேரத்தில் உங்களுக்கு எல்லா எதிர்ப்புகளும் அகலக்கூடிய காலகட்டம். நீண்ட நாட்களாக இருந்த இந்த பிரச்சனைகள் தீரும், உதவிகளை செய்து மன திருப்தியும் அடைவீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்ற எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமாகவே முடியும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி திருப்தியானது ஏற்படும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. மேலும் பரிகாரமாக பார்த்திங்கன்னா ஆதி பராசக்திக்கு வேப்பிலை மாலையை அணிவித்து தீபங்களை ஏற்றி வணங்க உங்களுக்கு இருக்க போட்டிகள் அனைத்துமே விலகக்கூடும், மனோதைரியங்களும் அதிகரிக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.